ஸோ 12th எக்ஸசைஸ் 1.3ல 5th சம். ஸோ ஒரு பெரிய லாங் சம் மாதிரி இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. த ப்ரைஸஸ் ஆஃப் 3 commodities. காமோடிட்டிஸ் அப்படின்னா மூணு பொருள் அதை வந்து ஏ பி சி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஆர் XY அண்ட் Z ரெஸ்பெக்டிவ்லி. அதோடைய ப்ரைஸ் வந்து எக்ஸு, ஏயோடைய ப்ரைஸ் ஒய், பியோடைய ப்ரைஸ் இசட், சியோடைய ப்ரைஸ் ரேட்டு. இப்போ வந்து ஸோ ஏபிசி அப்படிங்கிறது பொருள், XY Z அப்படிங்கிறது ப்ரைஸ், அதாவது ரேட்டு. நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிங்கிற பர்சன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம்? வாங்குறாரு. 4 units ஆஃப் பி. ஸோ பியை வந்து 4 யூனிட் வாங்குறாரு. சரிங்களா? இங்கே காய்கறி, நகை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது காமனான வேர்டு வந்து யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷேர் மார்க்கெட் கூட நினச்சிக்கலாம். ஸோ பியை வந்து 4 யூனிட் வாங்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? காசு கொடுத்து தான் வாங்குவார். அவற்றுள்ள காசு என்ன செய்யும்? குறையும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது அவர் மணி கொடுத்து தான் வாங்குவார். ஸோ மணி வந்து என்ன செய்யும்? குறையும். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். 4 units ஆஃப் பி அண்ட் செல்ஸ் 2 units ஆஃப் ஏ அண்ட் 5 units ஆஃப் சி. அவர் பிங்கிறவர் 4 யூனிட் பியை வாங்கிட்டு விற்கிறாரு, செல் பண்ணுறாரு. எத்தனை? 2 யூனிட் ஏயை விற்கிறாரு, செல் பண்ணுறாரு. அதே நேரத்தில் சி 5 யூனிட் செல் பண்ணுறாரு. ஸோ விற்றாரு அப்படிங்கிறது பாசிட்டிவ். அப்போ ஆனால் வரும், மணி வந்து வரும் அவருக்கு. அதே மாதிரி பர்சன் கியூ பர்ச்சேஸ் 2 unit ஆஃப் சி. ஸோ 2 யூனிட் சி வாங்குறாருன்னா பணம் குறையும், நெகட்டிவில் வரும். அண்ட் செல்ஸ் 3 units ஆஃப் ஏ அண்ட் 1 units ஆஃப் பி. எதெல்லாம் விற்கிறாரு? 3 யூனிட் ஏயும் 1 யூனிட் பியும் விற்கிறாருன்னா பாசிட்டிவ், அதாவது வரும், பணம் வந்து வரும், மணி. அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறவரும் 1 யூனிட் ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அண்டு 3 யூனிட் பியை வந்து 3 யூனிட் பி 1 யூனிட் சியை வந்து செல் பண்ணுறாரு. ஸோ இங்கே பர்ச்சேஸ், செல், அந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸ் PQR இதெல்லாம் பர்சன்ஸ். PQRங்கிறது பர்சன்னா நபர்கள். ஏன் 15,000, 1000, 4,000. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? பிக்கு வந்து இப்படி வாங்கி விற்கிறதுனால 15,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஏனிங்கன்னா ப்ராஃபிட். கியூக்கு வந்து வெறும் 1000 தான் கிடைக்குது. அதே மாதிரி ஆருக்கு வந்து 4,000 கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபைண்ட் த ப்ரைஸஸ் பெர் யூனிட் ஏ பி சி. ஸோ பெர் யூனிட்டோடைய ப்ரைஸ், அதாவது ஏயோடைய ப்ரைஸ் என்ன, பியோடைய ப்ரைஸ் என்ன, சியோட ப்ரைஸ், அது காமோடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் கேட்டிருக்கு. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ கொடுத்துருக்கிறதுல ப்ரைஸஸ் ஆஃப் ஏ கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு? எக்ஸுன்னு எடுத்துப்போம் பெர் யூனிட்டுக்கு. சரிங்களா? அதேமாரி ப்ரைஸஸ் ஆஃப் பி, இதெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸஸ் ஆஃப் பி ருப்பீஸுக்கு வந்து சிம்பிள் இது போட்டிருக்கேன். ஒய் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு ரேட் எவ்வளோன்னு தெரியாது, அதனால் ஒய். அதேமாரி ப்ரைஸஸ் ஆஃப் சி, அதோடைய ரேட்டு எவ்வளோன்னு தெரியாது, ருப்பீஸ் இசட்டுன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு யூனிட்டுக்கு. ஸோ இப்போ அந்த கிவன் டேட்டாவில் இருந்து ஃப்ரம் கிவன் டேட்டா அவங்க கொடுத்துருக்க தகவலில் இருந்து என்ன அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஏபிசியை தான் வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஏ என்ன பண்ணுறாங்க? ஏ கொடுத்துருக்கிற சம்மில் எக்ஸு, அதாவது 2 இது என்ன செய்கிறாரு? விற்கிறாரு. எக்ஸை விற்கிறாரு. 4 யூனிட்டு வாங்குறாரு, ப்ளஸ் 5 யூனிட்டு விற்கிறாரு. அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது? 15,000. ஸோ ஈக்குவேஷன் எழுதும்போது பார்த்துக்கிடுங்க. கொடுத்துருக்கிற சம்மில் ஏ தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சன் பர்ச்சேஸ் பண்ணுறாரு 4 யூனிட் ஆஃப் பி. ஸோ பர்ச்சேஸை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? நெகட்டிவில் போட்டிருக்கேன். ஏன் நெகட்டிவ்னா அது வாங்கும்போது பணம் நம்மகிட்டேருந்து போகும், அதனால் நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு விற்கிறாரு 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ 5 யூனிட் ஆஃப் சி. 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ அதோடைய ரேட்டு எக்ஸு, 5 யூனிட்ஸ் ஆஃப் சி அதோடைய ரேட் வந்து இசட். ஸோ எப்படி போட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் எழுதிட்டீங்க. இதை மூணுத்தையும் அவர் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ கிடைக்கி? 15,000 கிடைக்குது. ஸோ
ஸோ அதே மாதிரி ரெண்டாவது போர்ஷன் அதாவது Q, இது வந்து P, அடுத்தது Q. Q என்ன பண்ணுறாரு, 3 இது விற்கிறாரு, ப்ளஸ் 2 இது 1 விற்கிறாரு, -2 வாங்குறாரு இசட்டை, அவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதை திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் Q பார்த்துடுங்க. 2 யூனிட் C பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்னால் நான் என்ன சொல்லிட்டேன், நெகட்டிவ். 2 யூனிட் C பர்ச்சேஸ். அதே நேரத்தில் செல் 3 யூனிட் A 1 யூனிட் B, 3 யூனிட் A 1 யூனிட் B, இதை தான் செல் பண்ணுறாரு. ஸோ செல் எல்லாமே பாசிட்டிவில் வரணும், பர்ச்சேஸ் எல்லாம் நெகட்டிவ். ஸோ அவர் கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 1000. ஸோ அதே மாதிரி R, அவருக்கு எவ்வளோ கிடைச்சிங்கன்னா -x + 3y + z = 4000 கிடைக்கும். ஸோ இது எப்படி போட்டேன், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ PQR எடுத்துக்கிடுங்க. பர்ச்சேஸ் வந்து 1 யூனிட் ஆஃப் A, அப்போ 1 யூனிட் ஆஃப் A வந்து பர்ச்சேஸ், அதனால் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு 3 யூனிட் ஆஃப் B 1 யூனிட் C, 3 யூனிட் A 1 யூனிட் C. ஸோ அவருக்கு ப்ராஃபிட் வந்து 4000 கிடைக்கி. ஸோ இதை இப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம பண்ணுறது மேட்ரிக் இன்வெர்ஷன் மெத்தட் தான். ஸோ அந்த மேட்ரிக் இன்வெர்ஷன் மெத்தடில் எழுதும்போது ஃபஸ்ட்டு 2, அடுத்தது -4, அடுத்தது 5, எல்லாத்துடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுகிறோம். 3, 1, -2, -1, 3, +1. சரிங்களா, இது இசட் 2ன்னு நினச்சிடாதீங்க. இசட்டுக்கும் 2க்கும் 2 இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. போட்டு எக்ஸு ஒய் இசட் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 15,000, 1000, அப்புறம் 4000. ஸோ இது வரை நீங்கள் எழுதுறது தான் சம்மு. இதுக்கப்புறம் நம்ம அஸ்யூஸ்வலாக நமக்கு தெரியும் AX = B. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா A இன்வெர்ஸ் = B. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நமக்கு என்ன வேணும், A இன்வெர்ஸ் வேணும். ஸோ இது A, இது எக்ஸு, இதுதான் B. அப்போ AX B. இப்போ நமக்கு எக்ஸு தான் வேணும். அப்போ A இன்வெர்ஸ் வேணும். A இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா 1/mod of A adjoint A அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம், மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு மாடுலஸ் போட்டிங்கன்னா 2 இன்ட்டு, ஸோ இந்த காலம் இந்த ரோ முடிச்சிட்டிங்கன்னா 1 × 1 -3 - 2 -6. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +6 ஆயிரும். தென் மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ் பண்ணணும். சரிங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். கவனிச்சிருங்க, இந்த இடத்துல எல்லாருமே தப்பு விடுவீங்க. -4 தான், ஆனால் நம்ம +-ப்ளஸ்ன்னு போடும்போது இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். மாடுலஸில் இதில் இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த காலம் இந்த ரோ முடிச்சிங்கன்னா 1 3s are 3 -1 2s are 2. ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸு தான். தென் நெக்ஸ்ட்டு +5 தான். நெக்ஸ்ட்டு +5 3 3s are 9 -1 × -1, ஸோ +1 ஆயிரும். ஸோ 2 × 7 14, ப்ளஸ் இது 1 ஆயிரும் 4, ப்ளஸ் 10 50, ஸோ 18 68 வரும். ஸோ வந்து A - 1 வந்து எக்ஸிஸ்ட் தான். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், அட்ஜாயின்ட் A போட்டுடலாம். ஸோ A இன்வெர்ஸ் = இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா 1/68. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயின்ட் A தெரியும் இல்லையா, அதுலேருந்து டேரெக்டாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். இந்த சிம்பிளாக மறந்துடாதீங்க. இப்போ A நமக்கு தெரியும், ஒவ்வொரு இதாக மறைச்சி நம்ம எழுதிட வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல இந்த காலம் இந்த ரோ மறைச்சிங்கன்னா 1 1s are 1 -3 2s are 6, அப்போ +6. இந்த ஸ்டெப்பு அப்படியே வரும். இப்போ இதை எழுதிடலாம் நீங்கள் வேகமாக. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இதுக்கு இந்த காலம் இந்த காலம் மறைச்சிட்டிங்கன்னா 1 4s are -4, தென் 3 5s are 15 -15. சரிங்களா, ஸோ அப்படி போட்டிங்க 2 + 5 வரும்.
தென் 6 minus 4 அப்படி வரும். தென் 8 minus 5 மைனஸ் வரும்போது ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுக்கிடுங்க. அடுத்தது இந்த இதில் 3 வந்து காலம் ரோ முடிச்சிட்டிங்கன்னா -4 -15 அப்போ -4 -15 தென் 2 + 12ன்னு வரும். இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மறந்துடாதீங்க. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது இந்த சைனு இந்த சைனு. ஸோ மாடலஸ் கண்டுபிடிக்கும் போது எல்லோரும் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, கேர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட்டு 1/68. அடுத்த கவனிக்க வேண்டி இருக்கு, வெளியே ப்ளஸ் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட்டாக ஆட் பண்ணிடுங்க. 7 மைனஸ் இருந்தால் பாருங்கள் உள்ளே உள்ளதை முடிக்கணும். 3 - 2 1 அப்போ -1 தென் 9 + 1 10 இங்கே மைனஸு இங்கேயும் மைனஸ் அப்போ -19 வரும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கனால +19. நெக்ஸ்ட்டு 7 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல முடிக்கணும். 6 - 4 2 ஸோ -2 தென் 8 - 5 3 நெக்ஸ்ட்டு இது -19 ஸோ +19 வந்துடும். நெக்ஸ்ட்டு 14 ஸோ இதை என்ன செய்யணும், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு டிரான்ஸ்போர்ட் ஸ்டெப் எழுதிடலாம். இந்த காலமை அப்படி ரோவாக எழுதுறேன். 7 19 3 -1 7 19 10 -2 14. ஸோ இந்த காலமை ரோவாக எழுதிட்டேன். நீங்கள் ரோவாக காலமாக எழுதினாலும் ஓகே தான், எல்லாம் ஒன்று தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ அதை போட வேண்டாம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு ஃபார்மாக மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். எக்ஸுக்கு வேணும் அப்படின்னா A 1 B. இப்போ A 1 கண்டுபிடிச்சாச்சு. A 1 இதில் போட்டுருங்க. 1/68 7 19 3 -1 7 19 10 -2 14 சரிங்களா. A 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு B போட்டுருணும். ஸோ B இந்த இருக்குது 15,000 1000 4000. ஸோ 15,000 நெக்ஸ்ட்டு 1000 நெக்ஸ்ட்டு 4000. ஸோ ஜஸ்ட்டாக இந்த ஃபார்முலா என்ன செஞ்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது 1/68 ஸோ இதை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இந்த இருக்கிற ரோ வச்சு இங்கே இருக்கிற காலம் ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி. ஸோ 7 × 15 1,05,000 வரும். அது எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ப்ளஸ் 19 × 1 19,000 தான். ப்ளஸ் 3 × 4 12,000 வரும். நெக்ஸ்ட்டு -15,000 ப்ளஸ் 7,000 ப்ளஸ் 19 × 4 76. நெக்ஸ்ட்டு 10 × 15 1,50,000 minus 2,000 as 14 × 4 56,000. ஸோ இந்த மாதிரி ஜீரோ வரும்போது நீங்கள் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜீரோவை என்ன செஞ்சுருங்க, கூட சேர்த்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 68. ஸோ இது எல்லாமே ப்ளஸ்ஸு தான், அப்போ பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோன்னா 1,36,000 வரும். ஏன்னா 1,00,000 விட்டுருங்க. 5 19 12 இது ஆட் பண்ணோன்னா 36 வரும். ஸோ இது நெகட்டிவ் இருக்குது, ப்ளஸ்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு சப் பண்ணிங்கன்னா 68,000 வரும். நெக்ஸ்ட்டு இதை மட்டும் சப் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,50,000 56,000. ஸோ இதை கழிச்சிங்கன்னா 2,04,000 அப்படி வரும். சரி, இப்போ உள்ளே கொண்டு போய் இந்த 68ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா அதுதான கான்செப்ட். இந்த 68ஆல் டிவைட் பண்ணும்போது ஸோ ரொம்ப பெரிய நம்பராக இருக்க எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நம்பரை மட்டும் பாருங்கள். ஜீரோவை நம்ம என்ன செய்யணும், அப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும் 2 ஈக்குவல் போடக்கூடாது, அதனால் இதை ஆரோ மாதிரி போட்டு இங்கே 1/68ஆல் டிவைட் பண்ணோன்னா 136 68ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 0 அப்படி போட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு இது 1 டைம் இருக்குது, இப்போ 1000 வரும். ஒரு 68 இது 2004னா 3 68 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் எக்ஸு ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸு ஒய் இசட். அப்போ
ப்ரைஸ் இது வந்து எக்ஸ் வந்து 2000, ஒய் வந்து இசட்னால அப்போ ஆன்சர் எழுதலாம். ப்ரைஸஸ் ஆஃப் ஏ பெர் யூனிட் ஈக்குவல் டு ₹2000. அதேமாரி பிக்கு அதேமாரி சி போட்டிங்க அப்படின்னா 1000 நெக்ஸ்ட்டு 3000 வரும். சரிங்களா? ப்ரைஸஸ் இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.